ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம அம்மா வந்துங்க மருதுவனுடைய மனைவியின் அண்ணி. மருது சம்சாரத்துடைய அண்ணன் சம்சாரம், அண்ணனுடைய சம்சாரத்துக்கு இந்த ரத்த விபத்து ஏற்பட போகுது, காப்பாற்றுறக்க திருஷ்டிகளின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த நேரத்தில் அம்மா அது எப்படி தெரியுமா மருதுவை காமிச்சிருக்காங்க கனவுல. இவர் அந்த வெள்ளி திருப்பாதிகை வச்சிருக்காருங்க பாருங்க, அந்த திருப்பாதிகையில் அம்மாவோட 2 கண்ணும் தெரிஞ்சதுங்களாம்மா. ஆமாங்க, 2 பாதிகை இருக்கு இல்லைங்க, இடது வலது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கண். அம்மாவுடைய கண்ணு 2மே அந்த கண்ணு பேசிச்சுங்களாமா. அந்த மாதிரி அம்மா காமிச்சிருக்குது. அதனால தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி அவரும் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணார். ஆனால் விதி தடை பண்ணிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுங்க. அடுத்த சக்திகளை அம்மா காமிக்கிறாங்க. தியானத்தில் மருது கிட்ட பக்கத்தால் அசரீரியாக சத்தம் மட்டும் கேட்குது, உருவம் தெரியல. இவனுக்கு விதிப்படி பெரிய விபத்து நடக்கும். ஆனால் இவன் அம்மாவுடைய தொண்டன் பக்தன், அதனால இவனை ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. இருந்தாலும் சின்ன அளவுலையாவது இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணியே தீரும், இவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த சக்திகள் பேசுறது இவர் காது கேட்குது, உருவம் தெரியலைங்க. இப்போ இவர் தியானம் முடிச்சுட்டு சரி அம்மா இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வழக்கமாக வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு திருஷ்டி கழிச்சிட்டு இவர் ஒரு தன்னுடைய வேலைக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்காருங்க. போக போக நல்லா அசந்து தூங்கிடுறாருங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்குதுங்க. இவர் இறங்க வேண்டிய ஊர் வந்தாச்சு, அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்குது. ஆனால் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இறங்கல. அந்த நிலையில் என்னாச்சுங்க, பஸ்ஸில் வேறு யாரும் இல்லை, எல்லோரும் இறங்கி போயிட்டாங்க. இவர் உட்காந்துருக்கிற இடம் வந்துங்க பின்னால் டயருக்கு மேலே மர்க்கேடு வரும் பாருங்க, அந்த சீட்டு தான் உட்காந்துருக்கார். இப்போ அந்த டயர் பயங்கரமான சத்தத்தோடு டமார்னு வெடிச்சுதுங்க. வழக்கமாக இப்படி வச்சுன்னா அந்த மர்க்கேடு தகரம் சேர்ந்து பிச்சுக்கிட்டு வந்து கண்டிப்பாக அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு விபத்து உண்டாகுங்க. இங்கே என்னாச்சுங்க, டயர் வெடிச்சுதுங்க. ஆனால் அந்த மர்க்கேடெல்லாம் ஒன்றுமே ஆகலைங்க. அந்த வெடிச்சு சத்தம் கேட்டு இவர் முழிச்சார். என்னாச்சு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா, அட நம்ம இறங்காம தூங்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு இவர் பாட்டுக்கு இறங்கி இவர் பாட்டு மாப்பிள்ளையார் நடந்து போயிட்டாருங்க. இவருக்கு ஒன்றுமே ஆகலைங்க. எப்படி பாருங்க, அந்த விதியின் அதிபதிகள் சொல்கிறாங்க பெருசா இவனுக்கு ஏதாவது பண்ணியே தீரணும், விதி அப்படித்தான் இருக்குது. ஆனால் பண்ண முடியலையே, இவன் அம்மாவனுடைய தொண்டனா பக்தனா போயிட்டா என்ன பண்ணுறது, சரி சின்ன அளவுலையாவது ஏதோ பண்ணியே தீரணும், விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க. அந்த சிறிய அளவில் செய்த விபத்துக்கூட இவருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உண்டு பண்ணாமல் அம்மா காப்பாற்றுறாங்க சக்திகளை. எப்படி பார்த்தீங்களா. அம்மாவை கும்பிட்டா உள்ளன்போடு உண்மையாக அம்மாவை கும்பிட்ற எந்த தொண்டர்களையும் பக்தர்களையும் அம்மா என்றைக்கும் கைவிடுவதே இல்லை சக்திகளே. செவ்வாடை அணிந்து முழு மனதோடு எனக்கு தொண்டு செய்யும் பக்தர்களை எந்த நிலையிலும் நான் காப்பாற்றுவேன். இதுதானுங்க அம்மாவுடைய வாக்கு சக்தியிலே. ஓம் சக்தி.